வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி எலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போகும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் என் வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, தசாபுக்தி சூட்சமங்கள் அப்படின்றதில் ஒரு தசை எப்படி செயல்படுன்னு பார்த்துட்ருக்கோம். இதில் இது சந்திர தசை. சந்திரன் மாதா காரகன். மாதா காரகன் அப்படின்னா, அதாவது மனோகாரகனும் கூட சந்திரன். மனோகாரகன் அப்படின்னா என்ன பண்ணுவார்? உங்கள் மனதை இயக்குவார். நல்லா புரிஞ்சுங்க. ஸோ என்னுடைய ஆராய்ச்சியில் நான் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். எத்தனை பேர் ஒத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு அதில் ஆராய்ச்சிகள் இருக்குது. ஆனால் இன்னும் எத்தனை பேர் அதில் அது முழுமை அடைஞ்சுதான்ற தெரியாது. மனோகாரகன் என்ற அடிப்படையில் சந்திர தசை இதுவரைக்கும் அற்புதமாக இருந்தவங்களை நான் பார்க்கிறேன். அதுதான் உண்மை. அதுக்கு என்னுடைய ஆராய்ச்சி எதில் நிற்குது அப்படின்னா, மனோகாரகன் அப்படின்ற ஒரு அடிப்படை நம்பர் 1. நம்பர் 2, கோச்சார அடிப்படையில் தான் ஒரு தசையை பெரிதாக நிர்ணயம் செய்ய முடியும் அப்படின்றதும் ஒரு உள்ள இருக்கிற புதஞ்சிருக்கிற விஷயம். அதுக்கப்புறம் அந்த தசாநாதன் எங்கே இருக்கார் அப்படின்ற அமைப்பு. அதன் அடிப்படையில் சந்திர தசை, சந்திரன் கோச்சாரத்தில் 2 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். அப்போது மாதத்தில் 28 நாளில் கிட்டத்தட்ட அவர் ராகுவுடன் 2 நாள், கேதுவுடன் 2 நாள், சனியுடன் 2 நாள், அவரை பிடிக்காத புதனுடன் 2 நாள், சுக்கிரனுடன் 2 நாள் இருந்துகிட்டே இருப்பார். புதன் சுக்கிரனோட சேரும்போது அமாவாசை நிலைமை கிட்டத்தட்ட வந்துடுவார். அப்போது ஒரு சந்திர தசை எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன்னிக்கணும், என்னை பொறுத்த மட்டும் சந்திர தசை அற்புதமாக இருந்தவர்களின் ஜாதகங்களை நான் பெரிதும் பார்க்கவில்லை. ஒருவேளை உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களோட என்னுடைய சந்திரதசை பிரமாதமாக இருந்தது சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்தை போடுங்க, ஆராய்ச்சிக்கு நான் எடுத்துக்கிறேன். கமெண்ட்ஸில் போடுங்க, ஆராய்ச்சிக்கு நான் எடுத்துக்கிறேன். அப்போ கூட ஆராய்ச்சிக்கு தான் எடுத்துப்பேன். ஏன்னா நேரம் நம்ம நல்லா இருந்தது அப்படின்றதுல என்ன அடுத்தது அப்படின்றது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, லக்னம் மிக வலுவாக இருக்குன்னு வச்சுப்போம். லக்னம் மிக வலுவாக இருக்கு. இப்போ சந்திரன் அமாவாசை நிலைமையில் இப்படி இருக்காருன்னு வச்சுப்போம். இந்த சந்திர தசை உங்களுக்கு நல்லதை செய்யுமா அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் போடுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் நான் கேட்குற கேள்வியை, சொல்கிற பதிலை, இல்லை நான் என்னுடைய அமைப்புகளை புரிந்து கொண்டு போடுங்கள். இந்த சந்திரன் நல்லதை செய்வாரானா, ஸ்தான பலத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கார், ஆனால் ஒளி இல்லாமல் இருக்கார். இந்த சந்திர தசை செய்கிற தீமையை நீங்கள் உணர மாட்டீங்க. குரு நல்லா இருக்கார், குருவுடைய பார்வையில் இருக்கார், உணர மாட்டீங்க. இதுதான் உண்மை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? உணர மாட்டீங்க. ஆனால் மனம் தடுமாறும். இப்போ இன்னும் தடுமாறும். இப்போ சர்வ நிச்சயமாக தடுமாறும். இந்த மாதிரி சந்திர திசையில் தான் பருவ காலத்தில் வரும்பொழுது காதல்ன்ற அமைப்பு வரும். 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு மனோகாரகனாகிய சந்திரனோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கும்போது, புத்திகாரகனும் புதனாக இருக்கும்பொழுது காதல்ன்ற அமைப்பு வரும். இதே சந்திரன் இப்போ அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு புரியும். சந்திரதசை நன்றாக இல்லைன்றதுடைய பாதிப்பு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் 5ஆம் அதிபதி அப்படின்ற பேசிஸில் ஏதோ ஓட்டிக்கிட்டு போயிடுவார்.
மாதத்தில் ஒரு 20 நாள் 10 நாள் நன்றாக இருக்கிற மாதிரி இருக்கும், 10-12 நாள் நன்னாக இருக்கிற மாதிரி இருக்கும், மிச்சம் 15 நாள் நல்லா இருக்கலாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணி அந்த சந்திரதசை என்எஸ்கேவுடைய பாட்டு தான். தேதி 1லிருந்து 21 வரைக்கும் கொண்டாட்டம், அப்புறம் 21லேருந்து திண்டாட்டம் அப்படின்னு வரேன். அந்த மாதிரியான அமைப்பு தான். ஒருவேளை தனத்தில் அப்படின்னு நினைக்காதீங்க, குருவை பொறுத்து மற்ற அமைப்புகள், செவ்வாயை பொறுத்து மற்ற அமைப்புகள். ரெண்டாம் அதிபதி நீச்சமாயிட்டார். உண்மையிலேயே என்எஸ்கேவுடைய பாட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட 15 நாளைக்கு சந்திரன் வந்து கிரகங்கள் வந்து ஒரு மாதிரியான ராகுவோட சேருவார், கேதுவோட சேருவார், 2 நாளைக்கு ஒரு வாட்டி சேர்ந்துக்கிட்டே வருவார், தனக்கு பிடிக்காதவங்களை சேருவார். அதனால் காசை செலவு செஞ்சிருவீங்க, கண்டிப்பாக செலவு செய்வீங்க. சம்பளம் வந்த உடனே காசு கையில் இருக்கிற காசு கரைஞ்சிரும், ஆனால் வேலை போகாது. வேலை போகாமல் இருப்பதற்கு காரணம் சந்திரன். சரி, வேலை போகாமல் இருப்பதற்கு காரணம் சந்திரன். இப்போ என்ன சார் ஆகும்? இப்போ என்ன ஆகும்? அதே சந்திரன் இந்த இடத்துல வந்து காசை கொடுக்க மாட்டார், காசை கொடுக்கவே மாட்டார். கொடுத்து வேலை போகாது, காசு மானமானால் பாதிக்கும். என்னப்பா சந்திரதசை வேலையே செய்யலையே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கவலை இருக்கும். நான் சொல்கிறது இந்த மீன லக்னத்திற்கு கவலை இருக்கும். அதே சந்திரன் இங்கே இருக்கார், 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கார், 5ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார், 5ஆம் அதிபதி எண்ணம் செயலை குறிக்கக்கூடிய 5ஆம் அதிபதி 12ஆம் இடம் என படுக்கை ஸ்தானத்தில் இருக்கார். தூக்கமே வராது சந்திரதசையில். உங்களுக்கு படுத்தா 1008 எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கும், தூக்கமே வராது. அதுதான் சந்திரதசை பண்ணுவார். வேறு எதில் பிரச்சனை இருக்குமா? பிரச்சனை இருக்காது. இருக்கிற இடத்த விட்டு நகர்த்துவார், தூக்கம் வராது. முடிஞ்சு. நிலையான மனம் இல்லை, உண்மை, எழுதி தர உண்மை. பௌர்ணமி சந்திரன், ஆமாம், லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி உச்சமாக கூடாது. மிக மிக முக்கியமான விதி, சரியான வார்த்தை ஆதித்ய குருஜி சொன்னது. லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி உச்சமாக கூடாது, நன்றாக இருக்கக்கூடாது. லக்னாதிபதி கேந்திர பலத்திலிருந்து 10ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்க, சந்திரனை பார்க்க, 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு மறைந்திருந்து உடல் ரீதியான பாதிப்புகளை தரவில்லை என்றாலும் மன ரீதியான பாதிப்புகளை தான் இந்த சந்திரன் கொடுப்பார். அப்போது மனம் சரியாக இல்லை. தொட்டதுக்கெல்லாம் மற்றவனை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது இந்த சந்திரதசை. ஐயோ, இந்த சந்திரதசை வந்த உடனே இந்த அமைப்பில் பாருங்களேன், இந்த சந்திரதசை வந்த உடனே தொட்டதுக்கெல்லாம் குத்தம். நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது கூட எவனாவது நம்மளை பார்க்குறானோ, நம்ம எப்படி நடந்து போகிறோன்னு பார்க்குறானோ, நம்ம ஒழுங்காக நடந்து போகலன்னு சொல்லுவானோ அப்படின்னு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். மனோகாரகன் மனசை கெடுப்பார், ஆளை உருக்குவார். திரும்ப சொல்கிறான், ஆளை உருக்குவார். இது எங்கே போனாலும் கிடைக்காதுங்க இந்த காரகத்துவங்கள்லாம். ஆளை உருக்குவார். ஏன்னா மனம் உங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சதுன்னா சாப்பிடத்துக்கு உங்களுக்கு தோணாது. சாப்பிட தோணாதுன்னா ஆளை உருக்கி ஒல்லியாக்குவார். இதெல்லாம் இந்த பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் செய்வார். சுத்தம் நோயை கொடுப்பார், கடுமையான நோயை கொடுப்பார். சந்திரதசையில் கடுமையான நோயை கொடுப்பார். ஸோ அந்த மாதிரியான சந்திரதசையை புரிஞ்சுக்கோங்க. சந்திரன் எப்படி இருந்தால் எந்த காரகத்துவம், சந்திரதசை வந்தவுடனே அம்மாவை கெடுக்கும், வந்த உடனே அம்மாவை கெடுக்கும், வாய்ப்பே கிடையாது. 4ஆம் இடத்துலையும் சனி உட்காந்துட்டு இருக்கார், வந்த உடனே அம்மாவை கெடுக்கும். ஒருவேளை சுக்கிரன் இங்கே இருக்க முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. சுக்கிரன் இங்கே இருக்கார், இல்லை இங்கே இருக்கார், இந்த 2 இடத்துல தான் இருக்க முடியும். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் மறையிறார், லக்னத்துக்கு 3இல் மறையிறார். அம்மாவை கண்டிப்பாக கெடுக்கும். கெடுக்காமல் இருக்குமா? கெடுக்கும். வேண்டாம்ப்பா, சுக்கிரன் மறைய கூட இல்லைப்பா, இங்கே இருக்கார்ப்பா. பரிவர்த்தனை, சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனை. ஆனால் சுக்கிரனுக்கு இந்த இடத்துல சந்திரன் வந்து ஒளி பொருந்திய சந்திரனாக ஆகிட்டு, ஒளி வந்துருச்சு, திரும்பி வந்துருச்சு இல்லை, அது வேறு அமைப்பில் வரும். சுபத்துவம், ஆமாம் சுபத்துவம். இது வரைக்கும் அம்மா இருந்தது, அதனால தான்.
சந்திரதசை வந்தோடனே அம்மாவுக்கு எடுக்கும், 100% எடுக்கும். இந்த அமைப்புகள் ஏன்னா தாய் அப்படின்ற அமைப்பு. ஒரு பாவகத்தை வச்சு சொன்னேன்னா இல்லை, சனி 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்க, 4ஆம் அதிபதி தனக்கு ஆகாத சந்திரனுடன் சேர்ந்திருக்க, பரிவர்த்தனை அமைப்பில் இருக்க, அந்த சந்திரனும் அமாவாசை நிலைமையில் இருக்க, அதே சந்திரன் 6ஆம் அதிபதியாக இருக்க, வந்த உடனே அவருடைய காரகத்தினால கெடுப்பார். அம்மா போவார். இப்போ இந்த சமயத்தில் தான் அம்மா மேலே அளவு கலந்த பிரியம். அம்மா போன உடனே மனம் பாதிப்படையும், அம்மா விட்டு பிரிய வச்சு மனம் பாதிப்படையும். ஏன் மனம் பாதிக்கிற? சந்திரனுடைய காரகத்துவம். மனம் பாதிப்படையணுன்றது ஒரு அமைப்பு, சந்திரனுடைய காரகத்துவம். ஸோ ஒரு தசை எப்படி வேலை செய்யும் அப்படின்றதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய அமைப்புகளை வைத்து ஒளி பொருந்திய சந்திரன் ஒரு அமைப்பு, ஒளி இல்லாத சந்திரன் ஒரு அமைப்பு. எப்பவுமே சந்திரன் புதன் மற்றும் சுக்கிரன் மற்றும் புதன் சுக்கிரனால் சுபத்துவப்படுகிறார் அப்படின்னால் அவர் அமாவாசையை நெருங்குகிறார் என்று அர்த்தம். இல்லை அமாவாசையிலேருந்து வெளியில் வந்திருக்காருன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனால் ஒளி இல்லாத சந்திரன்றதை புரிஞ்சுக்கங்க. ஒளி இல்லாத சந்திரன் என்ன செய்வார்? அந்த சந்திரதசை வந்த உடனே சுக்கிரனோட சேர்ந்திருக்கார் அப்படின்றதுனால சுக்கிரனுடைய அமைப்புகள் என்னென்ன அமைப்புகள்? இயல்பாகவே பார்த்தீங்கன்னா தன்னை அலங்கரித்து கொள்ளும் அமைப்புகள். சுக்கிரன் நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பார். ஒளி இல்லாத சந்திரன் சுக்கிரன்கிட்டேருந்து இருக்கிற மொத்த பவரையும் வாங்கிப்பார். ஒளி இல்லாத சந்திரன் தன்னை அழகுபடுத்தி கொள்ளுவார். கையில் எப்பவுமே சீப்பு வச்சிருப்பார். ஒரு மாதிரியாக ப்ரெசன்டபுளாக இருப்பார். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதிரியான அமைப்புகளெல்லாம் தான் சந்திரன் கொடுப்பார். ஆனால் இதே அமைப்பில் இது ஏன் இங்கே போட்டேன் அப்படின்னா, 4ஆம் அதிபதியாகிய சந்திரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து சனியுடன் ஒரு 15 டிகிரியில் இருக்காருன்னு வச்சுப்போம். 15 டிகிரியில் இருக்கார். சனி இங்கே மேலே வந்து ஒரு 5 டிகிரியில் இருக்கார். இல்லை 20 டிகிரியே வச்சு 15 டிகிரி இருக்கட்டும், இல்லை 10 டிகிரியில் இருக்கார். சனி 10 டிகிரியில் இருக்கார். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாவத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம். அப்போ கிட்டத்தட்ட 27 டிகிரி இல்லை 28 டிகிரி வந்துடுவார். ஒரு 18 டிகிரி விலகத்தில் இருக்கார். இந்த சமயத்தில் சூரிய திசையில் பிறந்திருக்கும் குழந்தை சந்திரதசை படிக்கிற காலத்தில் வரும். படிப்பில் நாட்டமே போகாது. சின்ன வயசில் எந்த குழந்தைக்கும் சந்திரதசை வந்து நல்லா இருந்த ஜாதகத்தை நான் பார்க்கலை. என்னுடைய அனுபவத்துக்கு நான் பார்க்கல. இல்லை என்கிட்ட வரலன்னு வச்சுக்கலாம். நல்லா இருக்கிற ஜாதகங்கள் வரல. என்ன வருது? அப்போ வர ஜாதகங்கள்லாம் எப்படி இருக்குது? சார் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான், படிப்பில் நாட்டமே போக மாட்டேங்குது, கேட்கவே மாட்டேன். நல்லா படிக்கிற குழந்தை படிப்பில் நாட்டம் போல. சார் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான் சார் சூரியதசை வரைக்கும், சந்திரதசை வந்தோடனே சுத்தமாக போயிடுச்சு, ஏன்னே தெரியலை, படிக்கவே மாட்டேங்கிறான், பயங்கர அட்டூழியம் பண்ணுறான். அதுக்கெல்லாம் காரணம் சின்ன வயசில் வரக்கூடிய சந்திரதசை மறுபடியும் கோச்சார அமைப்பில் 2 நாளைக்கு ஒரு தடவை பாபத்துவமாக ஆகி கொண்டே இருக்கும் காரணத்தினால் எண்ணம் சரியாக இல்லை. மற்றும் பாபத்துவத்தின் அளவுகோல் என்னன்றதை பார்க்கணும். அதன் அடிப்படையில் இந்த சந்திரதசை ஓரளவுக்குத்தான் மனுஷனை போகும். அதாவது அப்போ எப்போ சார் நீங்கள் என்ன பார்த்ததே இல்லையா அப்படின்னு அடுத்த கேள்விக்கு வந்தீங்கன்னா, ஒரு மாதிரியாக பார்த்துருக்கிறேன். அந்த சிஇஓ ஜாதகத்திலேயே பார்த்துருக்கேன். சந்திரதசை நல்லா இருக்கிறத பார்த்துருக்கேன். எப்போ பங்கம் இல்லாத இருக்கணும், உச்ச சூரியனோட சேர்ந்து இருக்கணும். அமாவாசை இருந்தாலும் பரவாயில்ல, உச்ச சூரியனோட இருக்கிறவங்க அப்போ கூட மனம் இதுவாகும், அப்போ கூட மனம் பாதிக்கும். ஒளி பொருந்திய சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கார். அப்போ மனம் தாங்கிக் கொள்ளும் அடிப்படையில் இருக்கும். லக்னம் நன்றாக இருக்கு, நீங்க தாங்கிக்கிறீங்க. சந்திரன் தர பிரச்சனை மனம் வந்து உங்களுக்கு வந்து பேதலிக்குதுன்றதை நீங்க உணரவே இல்லை. நீங்க நல்லா இருக்கீங்க, பை டிஃபால்ட்டா லக்னம் நல்லா இருக்கு, லக்னாதிபதி நல்லா இருக்கார், நீங்க உணரலை.
லக்னம் பாபத்துவம், லக்னாதிபதி பாவத்துவம், ஐயோ சந்திரதசை என்னை கொல்லுதுன்னுவீங்க, என்னால் முடியலை அப்படின்னுவீங்க. மனம் பாதிப்பு. இப்போது இங்கே பாருங்க, இந்த அமைப்பில் சந்திர தசை கெடுக்கும். 5ஆம் இடத்துல உக்காந்துக்கிட்டு இருக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சந்திர தசை சந்திர புக்தியில் தான் இந்த டிப்ரெஷன்ற அமைப்பை கொடுக்கும். அதுவும் ராகுவால் பீடிக்கப்பட்டு இருக்கும் பொழுது மகா குழப்பவாதி, ராகு கேதுவுடன் சேர்ந்த சந்திரன், அதாவது இந்த இடத்துல வந்து ராகுன்னு போட்டுக்கோங்க. சந்திரதசை வந்தோடனே அம்மா இல்லை, அது வேறு விஷயம், டிப்ரெஷனில் போயிடுவாங்க. மருத்துவம், அதாவது சைக்கலாஜிக்கலாக தே நீட் சம் ட்ரீட்மெண்ட், அந்த அமைப்புக்கு போவாங்க. என்னோட இன்னொரு ஒரு நண்பனின் அக்காவின் ஜாதகத்தை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அமைப்பு தான், ஏறக்குறைய இந்த அமைப்பு தான். குரு இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். குருவோ இல்லை சனியோ இங்கே இருக்கும், பரிவர்த்தனை அமைப்பு இருக்கும், சனி இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. சனி இருக்கும்னு நினைக்கிறேன். 1979 அமைப்புகள் தான். இங்கே செவ்வாய் இருக்கும், இங்கே செவ்வாய் குரு, செவ்வாய் எங்கே இருக்குன்னு தெரில, மன்னிச்சுக்கோங்க. குரு இங்கே இருக்கும். 1979 78 79 நினைக்கிறேன். இந்த அமைப்புகள் சந்திரதசை வந்த உடனே கொஞ்சம், சந்திரதசை ராகு தசை வந்தோடனே கொஞ்சம் மனம் வந்து கொஞ்சம் இதுவாக போயிடுச்சு, சந்திரதசையிலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் செவ்வாய் ராகு தசை என்ன ஆகும்னு கேட்கப்பட்டது, அது வேறு விஷயம். சந்திரதசை வந்தோடனே கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் அது என்ன சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுகின்ற அளவுக்கு வந்துவிட்டது. 5ஆம் இடத்தில் இத்தனை நிகழ்வுகளும் நடப்பதனால் சந்திரதசை 4ஆம் அதிபதி. அம்மா பாதித்தாங்களா? இல்லை, அம்மா அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டார்கள், அது வேறு விஷயம். என்ன பொண்ணு பிறந்த வீட்டிலேருந்து புக்காத்துக்கு போயிருச்சு, எத்தனை விஷயங்கள் சேர்க்கணும் பாருங்கள், கோக்கணும் ஜோதிடத்தில். பாதிக்கப்பட்ட நிலைமை. இந்த சந்திரன் நல்லது பண்ணிச்சா? சந்திரதசை இந்த நண்பருடைய லக்னம் தானே இது. குரு உச்சமாக இருக்குல்ல, 9ஆம் அதிபதி உச்சமாக இருக்குல்ல, 8 12ஆம் இடத்த பார்க்குறாரு, எல்லாம் நல்லா இருக்குது. புகுந்த வீட்டுக்கு போச்சு. சந்திரதசை வந்த உடனே மனம் பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி ஆகி கணவரால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஏறக்குறைய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சே. இது அப்போ எங்கே போய் எந்த ஜோதிடத்தில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கணவருடைய ஜாதகத்தையும் வாங்கி பார்க்கணும், இவங்க ஜாதகத்தை பார்க்கணும், தம்பி ஜாதகத்தை பார்க்கணும், அம்மா ஜாதகத்தை பார்க்கணும். பார்த்து உள்ள என்ன பலன் நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கு உள்ளே போகும்போது தான் இந்த சந்திரதசை வரும். மேம்போக்காக சந்திரதசை நல்லா இருக்கும். அதாவது ஒரு ஜாதகத்தை மட்டும் வச்சு பலன் சொல்கிறது ஒரு 50-60% தான் சரியாக வரும். மனைவி ஜாதகத்தை மட்டும் வச்சு பார்க்கறது, கணவன் ஜாதகத்தை மட்டும் வைத்து பார்க்கறது, கணவன் மனைவி இருவர் ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு 80% பலன் சொல்லிடலாம். குழந்தை ஜாதகத்தையும் சேர்க்கும்போது ஒரு 90% சொல்லிடலாம். 100% யாராலையும் சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சந்திரதசை என்ன பண்ணுன்னு புரியும். இந்த சந்திரன் பொதுவாகவே சந்திரதசை நல்லது பண்ணதை பெரும்பாலும் நான் பார்க்கவில்லைன்றது தான் உண்மை. நல்லா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போடுங்க, கமெண்ட் போடுங்க. அமைப்புகள் என்னன்றதை பார்ப்போம், ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறேன். உடனே போட்டுட்டு சார் என் சந்திரதசை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க, தயவு செஞ்சு கேட்காதீங்க. என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு நம்பிக்கை உள்ள ஜோதிடரிடம் கொடுத்து பலனை தெரிந்து கொள்ளுங்கள். கட்டணம் கட்டி பலனை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஜோதிடர் வாழணும்ல, அவர் தொழில் முறையில் இருப்பார். ஸோ தெரிந்து கொள்வது நல்லது.
ஏன்னா ஒரு தசை வரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். இல்லை தசை அதாவது சந்திரதசை முடிஞ்சவங்க வேணால் போடுங்க. இப்படி சொல்கிறேன் கமெண்ட். சந்திரதசை முடிஞ்சவங்க கமெண்ட் போடுங்க. சார் சந்திர புக்தி நல்லா இருந்தது. இல்லை, தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தான் புக்திநாதர்கள். சந்திர புக்தி நல்லா இருந்ததுனால சந்திரதசை நல்லா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு இந்த ஜாதகர் சந்திர புக்தியில் நன்றாக இருந்தார் தான் அமைப்பு. சூரிய தசை சந்திர புக்தியில் நன்றாக இருந்தார், சந்திரதசை வந்த உடனே கெட்டது. அமைப்புகளை புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கும் புரியும். ஸோ ஓரளவுக்கு தசா புக்திகளை ஒரு தசையை புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்ப்போம். நன்றி நண்பர்களே.